ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் டைகர் மணிமுருகன். இந்த கொடை ஏன் கருப்பா இருக்கு தெரியுமா? அப்படி கேளு. எவ்வளவு கலர் கலரா கொடை வந்துருச்சு, டிரான்ஸ்பரண்டா வேற வந்துருச்சு. இப்போ போயிட்டு கொடை ஏன் கருப்பா இருக்குதுன்னு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி தானே கேக்குறீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் போய் ஆக்சுவலா ஆரம்ப காலகட்டத்துல இந்த கொடை ஏன் கருப்பா இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆக்சுவலா கருப்பு கலர் பார்த்தீங்கன்னா வெயிலோட அப்சர்வ் ஆயிக்கும். அதனால கொடை பிடிச்சிட்டு போறீங்க வெயில்ல போகும்போது உள்ள இருக்கிறவங்களுக்கு வெப்ப கதிர்னால எந்த பாதிப்பும் அவ்வளவா இருக்காது. அது ஒரு ரீசனா சொல்லப்படுது. அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல இந்த செயற்கை வண்ண பூச்சிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கலர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கரித்துண்டுகளோ இந்த மரப்பட்டைகளோ இதை வச்சுதான் கலர் கிரியேட் பண்ணுங்க. அதனால அது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல தான் இருந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல இந்த கொடையானது பார்த்தீங்கன்னா பட்டு அல்லது சில்க் அந்த துணியினால தான் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கொடையை மேக் பண்ணதுக்கு அப்புறம் அதுல தண்ணி ஒட்டாம இருக்கிறதுக்காக அல்காட்ரான் அப்படிங்கிற மெழுகு பூசப்பட்டிருக்கு. அந்த அல்காட்ரான் மெழுகு பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த கலர் கொடையிலையோ இல்லை வெள்ளை கலர் இல்லை டிரான்ஸ்பரண்ட் கொடையிலையோ பார்த்தீங்கன்னா கொடையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க சாலையோரத்துல, ஒரு பள்ளத்துல தண்ணி தேங்கி நிற்குது. திடீர்னு ஒரு காரணம் ஒரு காரணம் வேகமா வரும்போது தண்ணி அடிச்சிடலாம். கொடையை சாட்சி பிடிச்சிக்கிறீங்க அப்படின்னா அழுக்கு பட்டாலோ அவ்வளோ பெருசா இந்த கருப்பு கலர்ல தெரியாது அப்படிங்கிறது ஒரு ரீசனா இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல, அதாவது ஐரோப்பியில விக்டோரியா மகாராணி இருந்த காலகட்டத்துல பிசினஸ் பண்ற ஆண்கள் இந்த கருப்பு கொடையை பிடிச்சிட்டு போறத ஒரு கண்ணியமாவும் கௌரவமாவும் பார்த்துருக்காங்க. ஸோ இதுதான் கொடை ஏன் கருப்பு கலர்ல ஆரம்பத்துல தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம். அடுத்து இதே மாதிரி ஏதாவது ஒரு விவரங்கள் அல்லது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு வீடியோவா மேக் பண்ணிடுவோம். அண்டிதல் பாய்புரம். நன்றி, வணக்கம்.